ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 86. கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்பார். கர்த்தாவே, உம்முடைய செவியை சாய்த்தி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். முதலாவது தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறார். நாம் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவரே, என்னை கம்ப்ளீட்டாக 100% உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். இரண்டாவதாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் இந்த ஆத்மாவின் வழியாக தான் பாவத்தை செய்கிறோம். அப்போ ஆண்டவரே, என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. உம்மை நம்பி இருக்கிற நீங்கள் என்னை ரட்சித்த தேவன், ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய துயரமான நாளிலே தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். மூன்றாவதாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் ஆத்மாவை மகிழ்ச்சி ஆக்கும். ஏன்னா இந்த ஆத்மாவில் ஒரு மகிழ்ச்சி வந்தால் அந்த மகிழ்ச்சி உங்கள் இருதயத்திலும் சிந்தனையிலும் உங்களுடைய உணர்வுக்குள்ளாய் கடந்து வரும். ஆத்மாவில் நடக்கிற காரியங்களை சரீரம் வெளிப்படுத்தும். அப்போது நம்ம ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்துவிட்டது என்ற அர்த்தம். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்து விட்டார் என்ற அர்த்தம். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கவனித்து விட்டார் என்ற அர்த்தம். நீங்கள் துயரப்படும் நாளில் எதெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டீங்களோ அது தேவன் கேட்டருளி அதன்படியே உங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று அர்த்தம். அதுதான் உங்கள் ஆத்மாவை மகிழ்ச்சி ஆக்குற காரியம். இந்த நாளிலும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாழ்மையுள்ள ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க, என் பாவம் வேண்டான்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை கொடுங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்குங்க என்று ஜெபிங்க. அப்பொழுது நீங்கள் துயரப்படுகிற நாளிலே எதை நோக்கி, எந்த விண்ணப்பத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தீர்களோ அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.